தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியாவது கைது பண்ணிடணும், அவரை எப்படியாவது சிறையில் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்னென்னமோ புகார்களை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க. அப்படிதான் இப்போ டாஸ்மாக் புகார் அப்படின்றத சொன்னாங்க. இந்த டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசுக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு மரண அடி கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீனை கொடுத்து அடுத்த ஆர்டர் வர்ற வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தாவேக அரசுக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாங்க. பாஜக எப்படி ஈடியை வச்சு செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும்னு நினைச்சிச்சோ, இன்னைக்கு அதே பாணியை தான் தாவேக அரசு கடைபிடிச்சிட்டு ஈடி போட்ட ஒரு எஃப்ஐஆரை வச்சு தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு தொடருது அப்படின்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே இதுதான் முதன்முறை. இப்படி ஈடிக்கும் தாவேக அரசுக்கும் என்ன லிங்க் இருக்குது? இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ண முடியுமா? இந்த வழக்கில் இன்னைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகள் என்ன? தாவேக அரசு என்ன வாதம் வச்சுச்சு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க. மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாவேக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ச்சியாக குறி வச்சுட்டே வர்றாங்க. ஆட்சிக்கு பின்னாடி அப்படின்னு சொல்றதை விட ஆட்சிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவத்திலேருந்து பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மீது வச்சாங்க. அதன் பின்பு இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மின்வெட்டு நடக்குதா, செந்தில் பாலாஜி காரணம். ஃபியூஸ் காணாமல் போச்சா, செந்தில் பாலாஜி காரணம். ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சா, செந்தில் பாலாஜி காரணம். டிரான்ஸ்ஃபார்மர் ஊழலா, செந்தில் பாலாஜி காரணம். எம்எல்ஏ பேரமா, செந்தில் பாலாஜி காரணம். இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி மீது வைத்து கொண்டே இருந்தவங்க இன்னைக்கு புதிதாக டாஸ்மாக் ஊழல் அப்படின்ற பெயரில் மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு குறி வச்சிருக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்றத ஏதோ தாவேக அரசு ரைடு பண்ணி கண்டுபிடிச்சது கிடையாது. ஏற்கனவே ஈடி இந்த வழக்கை கையில் எடுத்து உச்சநீதிமன்றத்தில் குட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு அதே எஃப்ஐஆரை கையில் எடுத்து தாவேக அரசு செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு ஒன்றிய அரசுடைய ஏஜென்சி விசாரணையை எஃப்ஐஆராக எடுத்துக்கொண்டு விசாரிப்பது என்பது இதுதான் முதன்முறை. ஒன்றிய அரசுக்கு அடிபணிந்து போகிறது தாவேக அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு மேலும் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விஷயத்தை தான் விஜய் அரசு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த டாஸ்மாக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 41 இடங்களில் ரைடு பண்ணி செந்தில் பாலாஜி அதே போல் விசாகன் ஐஏஎஸ் மீது எஃப்ஐஆரை போடுறாங்க தாவேக அரசு. இந்த தாவேக அரசு இப்படியான எஃப்ஐஆரை போட்ட உடனே செந்தில் பாலாஜி அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு முன்ஜாமீன் மனுவை போடுறாரு. இந்த முன்ஜாமீன் மனுவை விசாரிக்கக்கூடிய நீதிபதி இளந்தரையன் அவர்கள் இந்த வழக்கில் நிறைய ஊழல் பெரிய அளவுக்கு நடந்துள்ளதாக மாநில அரசு சொல்லுது. எனவே கஸ்டடி விசாரணை என்பது தேவைப்படுவதனால நான் முன்ஜாமீன் மனு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணுறாரு. இப்படி இவர் தள்ளுபடி பண்ண பிறகுதான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த வழக்கை நீதிபதி வி மோகனா அவர்கள் விசாரிப்பதாக இருந்துச்சு. ஆனால் நீதிபதி மோகனா அவர்கள் கடைசி நேரத்தில் விலகினார். ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கில் நான் வழக்கறிஞராக ஆஜராக இருக்கேன், ஆனால் இந்த வழக்கை நான் விசாரிப்பது சரியாக வராதுன்னு சொல்லி விலகியதுனால இந்த வழக்கு என்பது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சூரியகாந்த் அவர்களும் நீதிபதி ஜோய் மால்யா பக்ஷி இவங்க 2 பேரும் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் மூத்த வழக்கறிஞரான கபில் சிபல், முகுல் ரோஹத்கி, அமித் ஆனந்த் திவாரி, என்ஆர் இளங்கோ போன்றவர்கள் ஆஜரானாங்க. மாநில சார்பாக பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞரான குரு கிருஷ்ணகுமார், ஏஏஜியாக இருக்கக்கூடிய ஹரிப்பிரியா பத்மநாதன், மூத்த வழக்கறிஞரான சித்தார்த் தாவே இவங்க எல்லாம் ஆஜரானாங்க. எடுத்த உடனே கபில் சிபல் வைத்த வாதம் என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு வாதமாக பார்க்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, தாவேக அரசு போட்ட எஃப்ஐஆர் என்பது ஈடி தாக்கல் பண்ண அஃபிடவிட்லேருந்து தாங்க போட்டிருக்கிறாங்க. இந்த வழக்குடைய எஃப்ஐஆரே ஜூலை 28 தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த சம்பவமெல்லாம் நடந்ததாக எப்போ சொல்கிறாங்க, 2021 2025 காலகட்டத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஆர் எப்போ போட்டிருக்கிறாங்க, ஜூலை 28. அதுவும் இதே கோர்ட்லேயே இடி ஒரு அஃபிடவிட்டை 2025 தாக்கல் பண்ணாங்க. அதே அஃபிடவிட்டை வச்சு தான் இந்த எஃப்ஐஆர் இவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடியாக இடியை தான் இந்த தாவேக அரசு ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கோர்ட்டில் உடைச்சி விட்டார்.
உடனே இந்த தாவேக அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கரான குரு கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர் மினிஸ்டராக இருந்தார், அதனால் இவங்க ஆட்சி காலத்தில் இவர் மீது எஃப்ஐஆர் என்பது போடலை அப்படின்றார். உடனே நீதிபதி பக்சி அவர்கள் குறுக்கிட்டு நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் வந்துட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகலாம் இல்லைன்றார். உடனே குரு கிருஷ்ணகுமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க, இது மிகப்பெரிய அளவுக்கு லார்ஜ் ஸ்கேல் கரப்ஷன் என்பது நடந்திருக்கு. இந்த மாதிரி கேஸில் வந்துட்டு உச்சநீதிமன்றம் வந்து பெயில் என்பது கொடுக்க மாட்டாங்க. அதுபோக ஏற்கனவே கேஸ் ஃபார் ஜாப் இந்த ஸ்கேமில் இந்த நபர் மீதே வந்து உச்சநீதிமன்றமே சில கருத்துக்களை சொல்லியிருக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார். உடனே தலைமை நீதிபதி அவர்கள் குறுக்கிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது விசாரணை பண்ணுங்க, ஆனால் நேர்மையாக நடுநிலையாக சுதந்திரமான விசாரணை என்பது பண்ணுங்க, உண்மையை கண்டறிங்க. இவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதோடைய விளைவுகளை இவர் சந்திப்பார் அப்படின்றார். உடனே இந்த தாவேக அரசு சார்பாக ஆஜரான குரு கிருஷ்ணகுமார் என்ன பண்ணிட்டாருன்னா, கஸ்டடி எதுவும் கொடுக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க, நம்ம விசாரணை செய்யும் போது கண்டிப்பாக கஸ்டடி எடுக்கணுன்ற நிலைமை வந்தால் என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நீதிபதி பக்சி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஒரு நிலைமை வருதா எங்ககிட்ட வாங்க, இவர் எங்கேயும் போயிட மாட்டார், இவர் வந்து அமைச்சராலாம் இப்போ கிடையாது, விசாரணையை ஜம்ப் பண்ணி தாண்டி போகிற அளவுக்கு இவர் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார், ஸோ உங்கள் விசாரணையில் இவர் பங்கு கொள்வார், விசாரணையில் எந்த சாட்சியும் இவர் கலைக்க மாட்டார், அப்படி ஏதாவது ஒரு விதிமீறல் நடந்தால் தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த வழக்கில் நான் முன்ஜாமீன் கொடுக்குறேன், இந்த வழக்கில் அடுத்த ஆர்டர் வர்ற வரைக்கும் செந்தில் பாலாஜியை கைது பண்ணக்கூடாது, செந்தில் பாலாஜி அவர்கள் தாராளமாக இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுங்க, உங்களுடைய பாஸ்போர்ட்டை மட்டும் எங்ககிட்ட சரண்டர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த வழக்கு என்பது அடுத்த 3 வாரத்துக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இப்போ இந்த 3 வாரத்திற்கு செந்தில் பாலாஜியை தாவேக அரசால் கைது பண்ண முடியாது. இப்படி ஒரு சம்பவம் என்பது இன்னைக்கு தாவேக அரசுக்கு ஒரு மரண அடி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பாருங்களேன், செந்தில் பாலாஜியை தொடர்ச்சியாக குறி வைக்கிறாங்க. ஏற்கனவே தாவேகாவுடைய எம்எல்ஏக்கள் பேரம் விஷயத்துலையும் இதே மாதிரி செந்தில் பாலாஜியை கைது பண்ண போனாங்க. அப்போதும் செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்டுக்கு போய் தான் முன்ஜாமீன் வாங்கினார், கைது பண்ண தடை என்பது போட்டாங்க. இப்போ டாஸ்மாக் வழக்கிலையும் கைது பண்ண பார்த்தாங்க, இப்போதும் உச்சநீதிமன்றம் கைது பண்ணுவதற்கு தடை என்பது போட்டு முன்ஜாமீன் என்பது கொடுத்துருக்குறாங்க. அப்போ தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜிக்கு தாவேக அரசு எப்போதெல்லாம் அவங்க வந்துட்டு கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்போதெல்லாம் கோர்ட் தாவேக அரசுடைய தலையில் குட்டு வைக்கிறது. ஏன் இதை குட்டு வைக்கிறாங்க? ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஈடி செந்தில் பாலாஜியை குறி வச்சு குட்டு வாங்கின வழக்கு தான். 2025 டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி அளவுக்கு ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியை ரைடு பண்ணி செந்தில் பாலாஜியை வந்து குறி வச்சு அவரை கைது பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஈடி வந்து போனாங்க. டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்திலெல்லாம் போய் ரைடு பண்ணாங்க. உடனே டாஸ்மாகும் சரி, அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களும் சரி இதை எதிர்த்து உயர்நீதிமன்றம் போனாங்க. இன்னைக்கு எப்படி உயர் நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு வந்துட்டு ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தான் அன்னைக்கும் ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி உச்சநீதிமன்றம் வந்து தாவேக அரசை விரட்டி விட்டாங்களோ அதே மாதிரி தான் அன்னைக்கு ஈடியை உச்சநீதிமன்றம் விரட்டி விட்டுச்சு. ரொம்ப குறிப்பாக அப்போது தலைமை நீதிபதியாக இருந்த BR கவாய் அவர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தனிநபர் மீது வழக்கு போடலாம், ஆனால் டாஸ்மாக் அப்படின்ற ஒரு அரசாங்கத்துடைய நிறுவனத்தின் மீது நீங்கள் எப்படி ரைடு பண்ண முடியும், எப்படி அவங்க மீது எஃப்ஐஆர் போட முடியும்? ஈடி நீங்கள் எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஈடி இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரிக்க கூடாது என்று தடை போட்டார் BR கவாய் அவர்கள். அந்த தடைக்கு அப்புறம் அந்த டாஸ்மாக் வழக்கை ஈடி தொடவே இல்லைங்க. ஈடி தொடாத வழக்கை எப்படியா செந்தில் பாலாஜியை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈடியுடைய எஃப்ஐஆரை வச்சு இன்னைக்கு இந்த கேஸ் எடுத்ததற்கு தாவேக அரசு இதுவுமே நிற்காது. ஏன்னா ஈடி இந்த வழக்கில் வந்து உதயநிதியெல்லாம் சிக்க வைக்கணும் அப்படின்ற பேரில் சினிமா பட தயாரிப்பாளர்னா ஆகாஷ் பாஸ்கரனெல்லாம் உள்ளே இழுத்தாங்க. வாட்ஸ்அப் சாட்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, வீட்டுக்கு முன்னாடி எரிஞ்ச நிலையில் பாதி சாட்லாம் கிடச்சிருக்கு, எங்களுக்கு 1000 கோடி அளவுக்கு ஊழலுக்கு வந்து புகார் வந்து ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் என்ன ஆச்சு? ஆகாஷ் பாஸ்கரன்ட்ட மன்னிப்பு கேட்டு ஓடிச்சு ஈடி. இதுதான் ஈடிக்கு இந்த டாஸ்மாக் வழக்குலாம் நடந்த விஷயம். இன்னைக்கு அதே தான் தாவேக அரசுக்கும் நடக்க போகுது. இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஈடி செந்தில் பாலாஜி மீது குற்றம் சொன்னது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, இது ஊழல் ஆகுது, 1000 கோடி அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது, டெண்டரில் அது இதுன்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னாங்க. ஆனால்
அந்த எஃப்ஐஆரே நிற்கலை அப்படின்றப்போ இப்போ தாவேக அரசு போட்டது எப்படி போட்டிருக்கிறாங்க, அதாவது செந்தில் பாலாஜியும் விசாரணை ஐஏஎஸும் 32.81 கோடி ரூபா லாஸுக்கு இந்த பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செக்ஷன் தெரியுமா? ஐபிசி செக்ஷன் எடுத்தீங்கன்னா 120B, 167, 409, 109, 420. அதே போல் பிஎன்எஸ் செக்ஷன் எடுத்தீங்கன்னா 61 உட்பிரிவு 2, 201, 316 உட்பிரிவு 5. அதே போல் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்னு எடுத்துட்டீங்கன்னா செக்ஷன் 13 உட்பிரிவு 2, செக்ஷன் 3 உட்பிரிவு 1A, செக்ஷன் 7 உட்பிரிவு C, செக்ஷன் 12 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வழக்குகளை போட முடியுமோ அத்தனை வழக்குகளை போட்டிருக்கு இந்த தாவேக அரசு. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாஜக இடியை வச்சு செந்தில் பாலாஜியை கைது பண்ணி சிறையில் வச்சாங்க 1 வருடம். அந்த 2024 எலெக்ஷனுக்கு அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பாஜக அந்த கொங்கு மண்டலத்தில் தோல்வியை தான் அடைஞ்சாங்க. செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து அண்ணாமலையை தோக்கடிச்சார். எந்த ஆதாரமும் இல்லை, பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைலை கூட இடி காட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் என்பது கொடுத்தாங்க. அவர் அமைச்சராக தொடரக்கூடாது என்ற அந்த ஒரு நிபந்தனை மட்டும்தான் விதிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த இடி கேஷ் ஃபார் ஜாப்ஸ் வழக்கிலேயே இந்த நிலைமையா, டாஸ்மாக் வழக்கிலையும் அவரை வந்துட்டு இந்த இதை விசாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தடை போட்டிருக்கு. அப்படின்றப்ப அந்த எஃப்ஐஆரை வச்சே, இடியோடைய எஃப்ஐஆரை வச்சே நீங்கள் கையில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், சிறையில் அடிக்கணும்னு சொன்னால் கொங்கு மண்டலத்தில் பாஜக கால் கொண்டுறணும் அப்படின்ற அடிப்படையில் பாஜக அன்னைக்கு செயல்பட்டாங்கன்னா, பாஜக செய்த அதே விஷயத்தை தான் இன்னைக்கு தாவேகா செய்யுது. உங்களுக்குள்ள என்ன வித்தியாச வேறுபாடு இருக்கு? இப்போ பாஜக விட்டு போனால் அந்த அசைன்மெண்ட்டை எல்லாம் தாவேகா செய்கிறதா அப்படின்ற கேள்வி தான் இதன் மூலமாக எழுது. ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் ப்ரூவ் பண்ணீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொன்னீங்க, உங்கள் அமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அது நியாயம்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டு போனார். ஃபியூஸ் கேரியரை காணான்னு சொன்னீங்க, அதுக்கு மின்வாரியம் வேற ஒரு புகாரம் சொல்லிச்சு, 2 பேரை கைது பண்ணாங்க, அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தமே இல்லை. ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஹார்ட் டிஸ்கில் கைதானவர் இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாருன்னே தெரியல. அந்த கேஸு அவ்வளோ தூரத்துக்கு பேசப்பட்டுச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் ஃபைல்லாம் போச்சுன்னீங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு ஃபைல் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிற முடிச்சு. அதுக்கப்புறம் இப்போ எம்எல்ஏக்கள் பேரம் அப்படின்னீங்க, செந்தில் பாலாஜியும் அவரும் ஒரு இடத்துல இருந்தாங்க, ஒரே ஊரில் இருந்தாங்கன்றதெல்லாம் ஒரு ஆதாரமா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தாவேக அரசுடைய தலையில் குட்டி வச்சுச்சு. இப்படி எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் தாவேக அரசால் ஆதாரத்தை கொடுக்கவே முடியலங்க. இப்போ பாஜகவுடைய ஜெராக்ஸ் காப்பியாக தான் தாவேகா இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜியை குறிவைக்கிறோம் அப்படின்ற பேரில் செந்தில் பாலாஜிகிட்ட குட்டு வாங்கிட்டு தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஈடியே கைது பண்ணி சிறையில் அடைச்சு நீ திமுகலேருந்து விலகுன்னு சொன்ன போதே விலகாதவர் தான் செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட நபரை நீங்கள் தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னா அவர் திமுகலேருந்து விலகிடுவாரா, இல்லை தாவேகாவில் சேர்ந்துருவாரா? எதுவுமே நடக்காது. ஈடுக்கே அஞ்சாதவர் தாவேகாவுடைய டிவிஎஸ்சிக்கு அஞ்சுவார் அப்படின்னு சொல்லி நினைப்பது என்பது தவறான ஒரு முடிவாக தான் போகும் அப்படின்றது தான் அரசியல் விமர்சகர்களுடைய வாதமாகவே இருக்கு. எனவே செந்தில் பாலாஜியை நான் குறி வைப்பேன், கைது பண்ணுவேன், சிறையில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை போல தாவேகாவும் முயற்சி பண்ணால் இது போன்ற கோர்ட்டில் குட்டு வாங்கணும், மரணடி வாங்கணும். இதற்கு பதிலாக மக்களுக்கு நன்மையை செய்யலாம். நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான அந்த வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் பட்ஜெட் தயாரிப்பு பணிகளில் இருக்கீங்க, அதை ஃபாலோ பண்ணலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத செலவு இது கவர்மெண்ட்டுக்கு. உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு தேவையற்ற செலவு தான் இப்போ மக்கள் வரி பணம் தான் வீணாயிருக்கு. அப்போ உண்மையான ஆதாரம் இருக்கா, ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறாரா, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் கைது பண்ணுங்க, விசாரிங்க, அவர் கோர்ட்டில் தண்டனை வாங்கி கொடுங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுமே ஆதாரபூர்வமாக இல்லை என்று கோர்ட் உங்களை விரட்டி அடிக்குது. நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கஸ்டடி எடுக்கணும் அப்படின்ற வாதத்தை எந்த கோர்ட்டுமே ஏற்றுக்கிற மாட்டேது. அப்படின்றப்போ மக்கள் வரி பணத்தை வீணடிக்காதீங்க அப்படின்றதா இன்றைக்கி எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு வாதம். நன்றி.